அம்மா வேற கால் பண்றேன். ஏதாவது யானை குறுக்க நிக்கும். தெரியலையே, பயமா இருக்கு. அம்மா லைட் அடிக்கிறாங்க அங்கிருந்து. கரடி வந்து இந்த இடத்துல தான் இருக்கும். அந்த மரம் இருக்குல்ல, நேற்று நைட்டு நான் அங்கேருந்து தான் பார்த்தோம். பைசன் முன்னாடி போங்க பைசன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நாம் ஹாசனூர் வந்து இன்றைக்கி 3வது நாள். நம்ம 2 நாள் வந்து ஹாசனூரில் ஸ்டே பண்ணோம். ஃபஸ்ட்டு டே வந்து எவர்கிரீன் ரெசார்ட்லேயும், 2வது நாள் வந்து பாருங்கள் த சில்வா கேசல் ரெசார்ட், இதில் 2வது நாள் தங்கியிருந்தோம். இந்த இடம் ரெசார்ட் இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து ஒரு ஐசோலேட்டட் பிளேஸு. உள்ளுக்குள்ளார, அதாவது நீங்கள் ஹாசனூர்லேருந்து கொள்ளைகால் ரூட்டில் வந்தீங்க அப்படின்னா ஒரு 10 கிலோமீட்டர் போல் வந்தீங்கன்னா மாவல்லம் பிரிவுன்னு ஒன்று இருக்கும். அங்கே வந்து நீங்கள் திரும்புறீங்க அப்படின்னா மாவல்லம்னு சொல்லிவிட்டு ஒரு ஊர், அங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் உள்ளுக்குள்ளார வரணும். அங்கே வந்தீங்கன்னா ஊரை தாண்டி கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா ஒரு சாய்பாபா கோயில் இருக்கும். அந்த சாய்பாபா கோயில் கொஞ்சம் தாண்டினதுக்கப்புறம் இந்த சில்வா கேசல் ரெசார்ட்டுக்கு போர்டு வச்சுருப்பாங்க. அங்கேருந்து உள்ளுக்குள்ளார 1 கிலோமீட்டர் வந்து நீங்கள் ஆஃப் ரோடில் ட்ராவல் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த ரெசார்ட்டை ரீச் பண்ணலாம். எல்லா வெஹிக்கிளுமே வந்து வரலாம். இங்கே ரோடுனா கொஞ்சம் இதாக தான் இருக்குது, மோசமாக தான் இருக்குது, இருந்தாலும் வரலாம். ஏன் வண்டியே வந்துச்சு, அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது வர்றதில். நைட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் அலோவ் பண்ண மாட்டாங்க போகிறதுக்கு. ஏன்னா இங்கே அலோடு இல்லை அப்படிங்கிறதுனால இது பண்ண மாட்டாங்க ரெசார்ட்லேருந்து சொன்னாங்க. பட் நைட் சஃபாரி வந்து நம்மளை கூப்பிட்டு போனாங்க. சஃபாரியில் வந்து ரொம்ப எதிர்பார்ப்போடு தான் வந்து நம்ம போனோம். சிறுத்தை எப்படியும் பார்த்துடலான்னு. பட் சிறுத்தையை நம்மளால் பார்க்க முடியல. இந்த ரெசார்ட்டை சுற்றிலுமே சிறுத்தை, புலி, கரடி, யானை இதெல்லாம் வந்து ரெகுலராகவே வந்து யானை வருமா, கரடி வந்து இந்த இடத்துல தான் இருக்கும். இந்த ஊருக்கு பாருங்கள், அதுவும் அந்த மரம் இருக்குல்ல, நேற்று நைட்டு நான் அங்கேருந்து தான் பார்த்தோம். கரடி இருந்தது. கரடியாக கரிஞ்சிருத்தையான்னு தெரியல, உங்களுக்கு டவுட்டாக இருந்தது. ஆனால் அவர் சொன்னார் கரடி அங்கே எப்பயுமே ஒன்று இருக்கும், அது 2-3 கரடி இருக்குது, நீங்கள் அதில் ஒரு கரடி பார்த்துருப்பீங்கன்னாரு. நல்லா கருப்பாக உருவம் பெருசாக இருந்தது. நல்லா இறங்குறதெல்லாம் நாங்கள் பார்த்தோம். பட் வீடியோ வந்து பெரிய லெவலில் கேப்சர் பண்ண முடியல, இருட்டாக இருந்ததுனால. டார்ச் அடித்து தூரத்தில் நம்ம பார்த்தோன்னா அங்கே மேலே இருக்கு பாருங்க மாடி, வாட்டர் டேங்க்லாம் தெரியுது பாருங்கள், பில்டிங், அது மேலே இருந்து பார்த்தோம். கரடி இருந்தது வந்து இந்த மரம் ஒரு பாருங்கள், இந்த மரத்தில் தான் வந்து இருந்தது. அதனால் அங்கேருந்து டார்ச் அடித்து ஜூம் பண்ணால் இதாகுது. பயந்துட்டு தான் பேச வேண்டியதாக இருக்குது, ஏன்னா ஒரு டேஞ்சரான பிளேஸ் இது. அதனால் சுற்றி முற்றியும் பார்த்துக்கிறேன். எலக்ட்ரிக் ஃபென்சிங்லாம் போட்டிருக்காங்க. இப்படி எலக்ட்ரிக் ஃபென்சிங் பகலில் இருக்காது, சப்ளை இருக்காது. யானை அதுமாரி அங்கே அதோ இருக்கு பாருங்கள், அந்த தோப்பு மாரி இருக்கு பாருங்கள், அதுக்கு அந்தாண்ட ஒரு ஃபார்ம் ஒன்று இருக்குது. அங்கேருந்து எல்லாம் துரத்திட்டு இருந்தாங்க நைட்டு யானையை. எங்களால் பார்க்க முடியல, ஆனால் யானையை துரத்திட்டு இருந்தாங்க. ஆனால் இங்கேயே இந்த இடத்துல வந்து செம அட்வென்ச்சராக இருந்துச்சு. அதுமாரி சஃபாரி ஒரு போயிட்டு வந்தப்போ ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், சஃபாரி போயிட்டு இங்கேருந்து நைட்டு முடிச்சுட்டு இங்கே வரும்பொழுது இந்த இடத்துல ஒரு கரடி உட்காந்துருந்துதான். அப்புறம் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி வந்து சஃபாரி போயிட்டு இங்கேருந்து ரெசார்ட் போகிற வழியில் வந்து இப்படி வந்து இந்த டேனிங் இதை பாருங்கள், இங்கேருந்து வந்து இப்படி திரும்பணும். இப்படி திரும்புகிறப்ப பார்த்தா ஒரு லெப்போடும் 2 குட்டியும் வந்து இப்படியே வந்து தான் வண்டியை பார்த்துட்டு திரும்பவும் உள்ளுக்குள்ளார ஓடிடுச்சான். இன்றைக்கி நம்ம செக் அவுட் ஆகிட்டு நம்ம அடுத்ததாக போகிறது நம்மளுடைய ஃபேவரட் பிளேஸ். இப்போ தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அங்கே போனோம்,
திரும்ப இப்போ ஃபேமிலியோடு போகிறோம். அதனால் எங்கே அப்படிங்கிறத உங்களுக்கு கிளம்பி போகும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதனால் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். நல்லா அட்வென்ச்சராக போன வாட்டி போய் செம்ம அட்வென்ச்சராக இருந்துச்சு அந்த இடத்துல தங்கும்போது. இந்த வாட்டியும் 2 நாள் போய் அங்கே ஸ்டே பண்ண போகிறோம். செம்ம அட்வென்ச்சராக இருக்கும்னு நம்புகிறேன். அதனால் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். நம்முடைய 2 நாள் ஹாசனூர் பயணத்தை முடிச்சுட்டு இன்றைக்கி நம்ம கிளம்பி போய்கிட்டு இருக்கோம். பொதுவாக ஹாசனூரில் நம்ம பெரிய லெவலில் எக்ஸ்ப்ளோர் பண்ணதில்லை. சில சமயம் வந்து பண்ணியிருக்கிறோம். ஆனால் இந்த வாட்டி கிடைச்ச மாதிரி ஒரு அட்வென்ச்சரான எக்ஸ்பீரியன்ஸ் இதுக்கு முன்னாடி நம்ம தங்கியிருந்தப்ப நமக்கு கிடைக்கல. இந்த வாட்டி உண்மையிலே செம எக்ஸ்பீரியன்ஸு. இன்னொரு வாட்டி கண்டிப்பாக நம்ம வரணும். இந்த ட்ரிப்லாம் முடிச்சுட்டு திரும்பி வரும்பொழுது இங்கே வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் இந்த வாட்டி போகிறோம். அந்த அளவுக்கு உண்மையிலே ஒரு மறக்க முடியாத அனுபவம். 2 நாட்கள் நாம் இந்த பகுதியில் வரும்பொழுது, பர்டிகுலராக இரவு நேரத்தில் வரும்பொழுது அடுத்தடுத்து 4 இடத்துல வந்து நம்ம கரடியை பார்த்தோம். அதாவது ஃபஸ்ட் டேவே வந்து பார்த்தோம், சிறுத்தையையும் பார்த்தோம். உண்மையில் அதெல்லாம் வந்து லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. 2வது நாள் வந்து பார்த்திங்கன்னா யானை, அதுவும் எல்லோரும் துரத்தும் போது அது வெறி பிடிச்சி ஓடிச்சு. அதை பார்க்கும்போதே நமக்கு அப்படியே திகிலாக இருந்தது. ஸோ யானையும் பார்த்தோம், ஒயில்டு டாகும் பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான அனுபவங்களோட கலவையாக இந்த ஹாசனூர் ட்ரிப் நமக்கு அமைஞ்சுது. இப்போ ஹாசனூர் ட்ரிப்பை முடிச்சுட்டு அடுத்ததாக நம்ம பந்திப்பூர் பக்கத்தில் ஒரு ஊருக்கு போகிறோம். அது எந்த ஊருங்கிறது நீங்கள் ஏற்கனவே டைட்டில் பார்க்கும்போதே கண்டுபிடிச்சிருப்பீங்க எங்கே தங்க போகிறோங்கிறது. ஆமாங்க, இன்றைக்கி நம்ம தங்க போகிற இடம் நம்மளுடைய ஃபேவரட் பிளேஸான அபயாரண்யம். அதாவது முதுமலையில் இருக்கக்கூடிய அபயாரண்யத்தில் தான் ஸ்டே பண்ண போகிறோம். போன வாட்டி நாம் அங்கே தங்கியிருக்கும் பொழுதே யானையை வந்து பார்த்தோம். அதாவது நம்ம ரூமுக்கு பக்கத்துலேயே நள்ளிரவில் நம்ம காருக்கு பக்கத்துலேயே வந்து நின்றுச்சு ஒரு டஸ்கரு. உண்மையிலே அதெல்லாம் மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸு. பாருங்கள், காட்டுத்தீ ஆக்சுவலாக இன்றைக்கி நேற்று வரைக்கும் இங்கே காட்டுத்தீயே இல்லை. இன்றைக்கி நம்ம செக் அவுட் பண்ணிவிட்டு போகும்பொழுது காட்டுத்தீ இங்கே பிடிச்சிருக்குது. அதாவது இது ஹாசனூர் போகிற ரோடு. இந்த காட்டுத்தீயோட இது எப்படி இருக்குது அப்படின்னா, நம்ம போயிட்டு திரும்ப 10 நாள் கழித்து திரும்ப இதே இடத்துக்கு வந்தோம். அது வர்ற வரைக்கும் இந்த காட்டுத்தீ எரிஞ்சு இப்போ இந்த ரோடு பக்கத்தில் உள்ள இடமெல்லாம் எரிஞ்சு சாம்பலாக போச்சு. அதுக்கு தான் காட்டுத்தீ வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அபாயகரமான ஒரு விஷயம். நாமெல்லாம் ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக நடந்துக்கணும். பர்டிகுலராக கோடை காலத்தில் நம்ம டிரைவ் பண்ணிட்டு போகும்போதோ சரி, இல்லை ஏதாவது நடந்து போனாலும் சரி, சிகரெட் பற்ற வச்சுட்டு ரோட்டு ஓரத்தில் தூக்கி போட்டால் கூட அந்த சருகுலெல்லாம் நல்லா பிடிச்சிரும். அது பிடிச்சிருச்சுன்னா ஒரு வனமும் அந்த வனத்தில் வாழக்கூடிய வன விலங்குகளும் எந்த அளவுக்கு பாதிப்புக்கு உள்ளாகுங்கிறத நீங்கள் கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்த்துக்கோங்க. இதே மாதிரி நிகழ்வு ஹாசனூர் மட்டும் இல்லாமல் நம்ம ரீசெண்டாக மசினகுடியிலையும் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது. அதனால் நம்மலாம் கொஞ்சம் பொறுப்புணர்வோட காடுகளில் பயணம் மேற்கொள்ளும் பொழுது சிகரெட் பிடிச்சிட்டு தூக்கி தூர எறிகிறது, சிகரெட் பிடிக்கிறதே நம்ம அவாய்ட் பண்ணிடுறது நல்லது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணால் காடுகளுக்கும் காடுகளில் வாழக்கூடிய வன உயிரினங்களுக்கும் நாம் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயமா இது இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. காட்டுக்குதிரை வேண்டாம், காட்டுக்குதிரெலாம் சின்னதாக இருக்கும். அங்கே கொண்டு போட்டுருந்ததுல நாம் தமிழ்நாடு பார்டரை தாண்டி கர்நாடகாக்குள்ளார இப்போ என்ட்ரு ஆகிட்டோம். இங்கேருந்து நம்ம முதுமலை போகிறதுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு 3 மணி நேரமாவது ஆகும். இங்கேருந்து நம்ம சாம்ராஜ் நகர் பைபாஸ் வரைக்கும் போவோம். அங்கேருந்து லெஃப்ட் எடுத்து குண்டல்பேட் போயிட்டு குண்டல்பேட்லேருந்து திரும்பவும் நம்ம லெஃப்ட் எடுக்கிறோம் அப்படின்னா நேராக பந்திப்பூர் வழியாக நம்ம முதுமலை போக போகிறோம். நாம் பந்திப்பூருக்குள்ளார என்ட்ரு ஆகிட்டோம். போன வாட்டி நாம் பந்திப்பூர் முதுமலை இதெல்லாம் வந்து நம்ம ரவுண்ட் அடிக்கும் பொழுது காடே ரொம்ப ட்ரையாக இருந்தது. ஆனால் இந்த தடவை மழை ஏதாவது பெஞ்சிருக்கும் போல் இருக்கு. கொஞ்சம் க்ரீனாக இருந்தது, பார்க்குற இடமெல்லாம் க்ரீனாக இருந்தது. இதுவே நமக்கு ஆறுதலாக இருந்தது. கண்டிப்பாக யானைகளை வந்து பார்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான். போன வாட்டி நம்ம பந்திப்பூருக்குள்ளார நுழையும் போது ஒரு 2-3 யானை பார்த்தோம். அதுக்கப்புறம் யானைகளே நம்ம பார்க்க முடியல. ஸோ அதனால் இந்த வாட்டி கண்டிப்பாக யானைகள் நிறைய பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட நாம் இப்போது பயணத்தை தொடர்றோம். அங்கே பிளிங்கிங் போட்டுக்கோங்க. எங்கடா இருக்குது இந்த சைடு? எங்கடா இருக்கு? அங்கே இருக்கே. தெரியல. இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனது. அது முன்னாடியா? அவர் நிற்கிறாரு.
நம்ம நின்று பார்க்குறோம். சரி வருது, நம்ம தான் போஸ் கொடுக்குறது வந்து எடுத்துக்கிட்டாங்க. ஜூம் பண்ணு. அவங்க அந்த சைடு பார்க்குறாங்க. அவங்க அந்த சைடு கிராஸ் பண்ண போகுதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், பின்னாடி வந்தால் கிராஸ் பண்ணும். அவங்க பார்க்குறது நம்ம வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. நம்ம வண்டியும் பார்க்குது, அவங்களையும் பார்க்குது. ஆமாம் மின்னல் பார்த்து மறைஞ்சிருச்சு கொஞ்சம். முன்னாடி பின்னாடி போங்க, பின்னாடி ஒரு வண்டி இருக்கா என்ன? பின்னாடி போங்க, வரும் இரு. அது கிராஸ் பண்ணுறது. அது அங்கே கிராஸ் பண்ண வருது. 2 வண்டி முடிச்சு அங்கே தான் வரும் கிராஸ் பண்ண. கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணு. எனக்குக்கு நடுவில் வரப்போது வருங்க. அது ரொம்ப தூரத்தில் நிற்குதும்மா. நிழலுக்கு வந்து நின்றுடுச்சு. ஆமாம் முன்னாடி நல்லா தெரிஞ்சுல. வருது இருங்க. பார்க்க விட்டு விட்டு மோஸ்ட்லாம் கொடுக்குது நல்லா காலை மலை ஏறி. முன்னாடி பின்னாடி போகுது. பின்னாடி வாங்க, நடுவில் கூட கிராஸ் பண்ணு. மோஸ்ட்லாம் கொடுக்குது வருங்க. நடுவில் கூட கிராஸ் பண்ணு. எனக்கு பின்னாடி வாங்க. நம்ம கரையும் அந்த கரையும் மாற்றி மாற்றி பார்க்குது. பாரு பார்க்குது பாரு, சொன்னாங்க. நம்மளை பார்க்குது. இப்போ பாருங்க, இங்கே ஒரு கார் இருக்கு, அந்த காரையும் நம்ம காரையும் திரும்பி திரும்பி பார்க்குது. பின்னாடி 2-3 கார் வருது. எங்கே போச்சு இருக்குல்ல உள்ள இருக்கு. ஏன் அந்த காரையும் பார்க்குதுங்க. வரிசை என்னால் நம்மளே பார்க்குறாங்க. பார்க்குது அவ்வளோதான் வந்துட்டாங்க. நம்ம ஓடிடலாம் பின்னாடி. கிராஸ் பண்ணலான்னு பார்த்துது. ஆமாம். க்ரௌடு ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னு பார்க்குது. போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு இடத்துல ஒரு மரத்தில் நிறைய தேனடைகளை வந்து பார்த்தோம். தேனடைகளை பார்த்தோன்னா எனக்கு சின்ன வயசு ஞாபகம் தான் வந்தது. ஏன்னா சின்ன வயசில் நிறைய நான் மரத்துலேருந்து நேரடியாக வந்து இந்த அடையை பிச்சு அதிலிருந்து தேன் எடுத்து பியூராக நம்ம சாப்பிட்ருக்கோம். ஆனால் இப்போல்லாம் கடையில் பாட்டில் அடைச்சி வருது. அதெல்லாம் பியூரிட்டிங்கிறது 100% வந்து ஒரு பெரிய கேள்விக்குறி தான். தண்ணி இருக்காது. கொஞ்சம் வந்து குட்டை மாரி தேங்கி லாஸ்ட் டைம் வந்தப்போ பகல் நேரத்தில் மான்களை வந்து சுத்தமாக பார்க்கவே முடியல. காரணம், இந்த மாதிரி பச்சை பசேல்னு காணப்படக்கூடிய புற்கள் வந்து பார்க்கவே முடியல. இந்த வாட்டி புற்கள் நிறைய இருந்ததுனால பகல் நேரத்திலே வந்து மான்கள் நிறைய அங்கங்கு அந்த நிழலில் நின்று சாப்பிட்டுட்டு இருக்கிறத பார்க்குறதுக்கே ரொம்ப அருமையாக இருந்துச்சு. நாம் இப்போது முதுமலையில் உள்ள தெப்பக்காடு அப்படிங்கிற இடத்துக்கு வந்துட்டோம். இந்த தெப்பக்காடில் உள்ள ரிசப்ஷன் சென்டருக்கு போயிட்டு நாம் ஆல்ரெடி ஆன்லைனில் வந்து அபயாரண்யத்துக்கான டிக்கெட் வந்து புக் பண்ணியிருக்கிறோம். அதை எடுத்துகிட்டு போய் அங்கே அந்த செக்இன் ஃபார்மாலிட்டிலாம் இருக்கும். அந்த செக்இன் ஃபார்மாலிட்டியில் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்லிப் ஒன்று கொடுப்பாங்க. அந்த ஸ்லிப்பை எடுத்துகிட்டு போய் நம்ம ரூமில் கொடுத்தோன்னா நமக்கான ரூமை அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. அழகா தண்ணி குடிக்குது. சரி ஓகே. ஒன்றுக்கு 2 இணையாக காமிச்சிட்டேன். மணிலாம் காணுமே கழுத்தில். மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் நாம் இப்போது அபயாரண்யம் ரெஸ்ட் ஹவுஸ்ட்டை வந்துட்டோம். நாம் அங்கே செக்இன் ஃபார்மாலிட்டி முடிச்சுட்டு ஸ்லிப்பை வாங்கிட்டு அபயாரண்யம் பக்கத்தில் வந்துட்டோம். இப்போ நம்ம ரைட் எடுத்தோம் அப்படின்னா இங்கேருந்து ஒரு 300 மீட்டர் நம்ம உள்ளுக்குள்ளார போனோம் அப்படின்னா நம்ம ரூமுக்கு போயிடலாம். இங்கே வந்து ஒரு 3 வெரைட்டியில் வந்து ரூம் இருக்குது. மொத்தமே பார்த்திங்கன்னா ஒரு 5 ரூம் இருக்குது. அதாவது தோல் சூட்டுன்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரி, அதுதான் வந்து இருக்கிறதுலே ரேட் கூட 8300 ரூபாய் என்னமோ வரும். அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா அனெக்ஸ் 1 அனெக்ஸ் 2ன்னு சொல்லி 2 இருக்கும். அது வந்து ரேட் என்னென்னு நான் சொல்கிறோம். அங்கே தான் நம்ம தங்க போகிறோம். இதை தவிர சீத்தல்னு ஒன்று இருக்குது, அப்புறம் இன்னொன்று இருக்குது. ஸோ அது ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் 4500 அந்த ரேஞ்சுக்கிட்ட வரும்.
இப்போ நம்ம தங்க போகிற ரூமை உங்களுக்கு காமிச்சிடுறேன். இதுதான் வந்து அனெக்ஸ் 1. அனெக்ஸ் 1ல் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து ரெனோவேட் பண்ணியிருக்காங்க ப்ராப்பர்ட்டி, அதனால் நீட்டாக இருந்தது. நான் லாஸ்ட் டைம் வந்தப்போ நீட்டாக இருந்தது. சரி, இந்த டைம் வந்து எப்படி நாஸ்தி பண்ணியிருப்பாங்கன்னு தான் பார்த்தேன். இல்லை, இப்பயும் வந்து நல்லா தான் மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. என்ன ஒரு ப்ராப்ளம்னா இந்த வால் மவுண்டிங் ஃபேன் மட்டும்தான். நீங்கள் குளிர்காலத்தில் போனீங்கன்னா பிரச்சனை இல்லை, பட் சம்மரில் போகிறப்ப இது அந்த கார்னரில் இருக்குது. அதனால் ஃபுல் ஏரியாவும் வந்து இது நம்ம ரொட்டேட்டரில் விட்டால் கூட அந்தளவுக்கு கவர் ஆக மாட்டேங்குது. ரெஸ்ட் ரூம்லாம் வந்து போன வாட்டி வந்தப்போ எப்படி பார்த்தனோ அதே மாதிரி நல்லா நீட்டாகவே இருந்தது. கெய்சர் கொடுத்துருக்காங்க, அதனால் 24 ஹவர்ஸ் நீங்கள் ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரூமோட ரெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்து அரௌண்ட் 3000 வரும். நாம் இந்த செக்இன் இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் சஃபாரி போகலாம் அப்படின்னு சொல்லி முதுமலை வந்தோம். இப்போ நம்ம சஃபாரி தான் போகிறோம். போன வாட்டி முதுமலையில் சஃபாரியில் போனப்போ புலியையும் சிறுத்தையும் ஒரே இடத்துல நம்ம பார்த்தோம். ஸோ அதே மாதிரி இன்றைக்கி பார்க்க முடியுதாங்கிறத நம்ம பார்க்கலாம். ஏன்னா போன வாட்டி பார்த்ததுலேருந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது முதுமலை சஃபாரி மேலே. ஸோ இந்த வாட்டி ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ ரைட் சைடில் நீங்கள் பார்க்குறது அது ஒரு ரிவர் ஒன்று ஓடிட்டுருக்கு. அந்த ஆற்றுக்கு அந்தாண்ட சைடு கர்நாடகா, அதாவது பந்திப்பூர் ஃபாரஸ்ட்டு. இந்த சைடு வந்து முதுமலை ஃபாரஸ்ட்டு. அங்கே வறட்சியாக இருக்கு ரொம்ப. இந்த சஃபாரி ஸ்டார்ட் ஆனதுலேருந்து கூட்டம் கூட்டமாக நமக்கு இந்தியன் கார்னு சொல்லக்கூடிய காட்டு மாடுகளை பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருந்தது. அதாவது ஒரு இடத்துல 50க்கும் மேற்பட்ட மாடுகள் வந்து தண்ணி குடிச்சிட்டு ஒடியாந்தது. அது ஒடியாந்ததை பார்க்கும்பொழுது ஏதோ ப்ரிடேட்டர் வந்து துரத்துது போல் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா அது நார்மலாகவே நம்ம வண்டியை பார்த்து பயந்து ஒடியாந்ததா என்னன்னு தெரில. ரொம்ப வேகமாக ஒடியாந்தது. அதுக்கப்புறம் 2-3 இடத்துல அந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு 10-15 மாடுகள் நின்றுட்டு இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ நம்ம வரும்பொழுது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு 25-30க்கும் மேற்பட்ட மாடுகள் வந்து நிற்கிது.
இன்னைக்கு நம்மளுடைய சஃபாரியில் பெரிய எதிர்பார்ப்போட போனோம். போன வாட்டி மாதிரி புலி, சிறுத்தை இந்த மாதிரி ஏதாவது பார்க்க முடியுதா அப்படிங்கிறதுக்காக போனோம். பட்டு நம்ம அதெல்லாம் பார்க்க முடியல. யானையை கூட பார்க்க முடியல. அதுக்கு பதிலாக கூட்டமாக இந்தியன் கார் தான் வந்து பார்க்க முடிஞ்சுது. அதை பார்த்துட்டு நம்ம சஃபாரி முடிச்சுட்டு காரை எடுத்துகிட்டு நம்ம ரூமுக்கு வர்ற வழியில் இந்த வளர்ப்பு யானை ஒன்று ரொம்ப ஜைஜாண்டிக்காக ரோட்டை கிராஸ் பண்ணி போயிட்டு இருந்தது. நாம் ரூமுக்கிட்ட நெருங்குற சமயத்தில் ஒரு காட்டு யானை வந்து நம்ம அபயாரண்ய ரெஸ்ட் ஹவுஸ்க்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் நின்றுட்டு இருந்தது. சஃபாரியில் கிடைக்காத யானை நமக்கு இங்கே கிடச்சிது அப்படின்னு சொல்லி நம்ம ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ரிவர்ஸ் போனோம். அது சரியாக தெரியல, லோ லைட்டாக வேற இருந்தது. வண்டி வருது, இறங்குது. அங்கே ஒரு யானை நிற்கிது. அப்படின்றது வளர்ப்பு யானையா இதுவா அந்த காட்டு யானைன்றது இங்கே அது நிற்கிது வரும்ல. ஆமாம், அது வளர்ப்பு யானையாக தான் இருக்கும். நம்ம அபயாரண்ய ரெஸ்ட் ஹவுஸ்க்கு ஆப்போசிட்டில், அதாவது மெயின் ரோடுக்கு அந்தாண்ட சைடு வந்து கீழே இறக்கத்தில் வந்து ஒரு டஸ்கர் நின்றுட்டு இருந்தது. சரி, ஓகே, பார்த்துட்டு நம்ம ரூமுக்கு போகலான்னு சொல்லி ரைட்டு திரும்புகிறோம். பார்த்தா அங்கே ஒரு யானை நிற்கிது. அதாவது ரூமுக்கு போகிற வழியிலே நிற்கிது பக்கத்தில். இது காட்டு யானையா இல்லை வளர்ப்பு யானையாங்கிற ஒரு டவுட் ஃபஸ்ட்டு இருந்தது. ஆனால் அது பார்க்குறதுக்கு காட்டு யானை மாதிரி தான் இருந்தது. தண்ணி குடிச்சிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு நாங்கள் சஃபாரியை முடிச்சுட்டு அப்படியே தொரப்பள்ளி வரைக்கும் போயிட்டு டீ, காஃபி, அப்படியே இந்த பழம்புரி இதெல்லாம் போடுவாங்க, பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, அப்படியே சாப்பிட்டுட்டு திரும்ப ரிட்டர்ன் வரலாம். ஏன்னா அங்கே போகிற வழியில் யானைகள் நிறையா பார்க்க வாய்ப்பு இருக்குது. சமீப காலமாக சிறுத்தையும் வந்து அங்கே நிறையா சைட் ஆகுது. சரி, பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணோம். அப்புறம் சரி, தண்ணி எடுத்துகிட்டு போகல. சரி, ரூமில் வந்து தண்ணி குடிச்சிட்டு கொஞ்சம் ரிஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் போகலான்னு சொல்லிட்டு ரூமுக்கு வந்தோம். அப்படி வந்தது எவ்வளோ பெரிய ஒரு நன்மையில் முடிஞ்சுதுங்கிறத இப்போ நீங்களே பார்ப்பீங்க. எங்களுக்கு ஒரு அதிர்ச்சியான சம்பவம் வந்து காத்துட்டு இருந்தது. அதாவது கார்லேருந்து திங்ஸ்லாம் சில இது எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு டிக்கியை வந்து ஓப்பன் பண்ணி பொருளை எடுத்துகிட்டு இப்படி திரும்புகிறேன். பார்த்தா அங்கே ஒரு கரடி ஒன்று நிற்கிது பக்கத்துலேயே, ஒரு 15 அடி டிஸ்டன்ஸ்லேயே நிற்கிது. நாங்கள் உண்மையிலே அந்த கரடிகிட்டேருந்து தப்பிச்சது பெரிய விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா பக்கத்துலேயே நின்று இருக்கு, இருட்டு அப்படிங்கிறதுனால தெரியல. ஒரு 10லேருந்து ஒரு 12 அடி டிஸ்டன்ஸ் தான் இருக்கும். நாங்கள் திரும்பும்போது தான் யதார்த்தமாக ஏதோ ஒரு கருப்பாக இருக்கேன்னு சொல்லி அதுக்கப்புறமா தான் டார்ச் அடித்து பார்த்தா அங்கே இருக்குது. நாங்கள் டார்ச் அடித்தோன்னா பக்கத்தில் உள்ள ட்ரென்ச்சில் வந்து கீழே இறங்கிடுச்சு. நல்ல வேளை எங்களை அட்டாக் பண்ணுறதுக்கு ஒடியாரில், பசங்கள்லாம் வேறு நின்றுட்டு இருந்தாங்க. அதனால் உண்மையிலே ரொம்ப த்ரில்லாக இருந்தது. போச்சு, அது அங்கே இருக்கா போயிடுச்சான்னு தெரியல. அங்கதான் ஒளிஞ்சிட்டு இருக்குது. என்ன பார்த்தேன், அது போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இல்லை, அது எவ்வளோ நேரம் பூஸ் குடிச்சிருக்கிறோம். அது இவங்க டாய்லெட்டுக்கு உள்ளார போய் தர்றாங்க, காரில் தர்றாங்க, வெளில போய் தர்றாங்க.
கீழே நின்று பார்த்தா சேஃப்டி இல்லை, எந்த நேரம் வேணாலும் சைட்லேருந்து வந்து அட்டாக் பண்ணிச்சுன்னா நமக்கு தெரியாது. ஏன்னா இருக்கிற அனிமல்ஸ்லேயே ரொம்ப ரொம்ப டேஞ்சரான அனிமல் வந்து கரடி தான் அப்படின்னு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் உள்ளவங்களே சொல்லுவாங்க. ஸோ அதனால் மேலே அங்கே மாடி மேலே ஏறுற மாதிரி இருக்கும், அதாவது தூள் சூட்டுக்கு மேலே ஏறுறது. சரி, அது மேலே நின்று டார்ச் அடித்து சேஃபாக பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதுக்குள்ளே முடிஞ்சிச்சு குழிக்குள்ளார. அது போயிருக்கும், அது தெரிஞ்சுது அப்போ லைட்டாக. இப்போ ஒன்றுமே தெரியல. அது குழியில் இறங்கி அப்படியே போதனால போயிருக்கும். உள்ளுக்குள்ளார அப்படியே நேராக ஃபுல்லாக ஸ்ட்ரென்ச் இருக்குல்ல, நல்லா சூப்பராக பூசுது. நல்லா பெருசாக இருக்கும் முரட்டு கரடி. சொன்னா கரெக்டாக இங்கே ஃப்ரண்ட்டில் இருக்கணும். அந்த லைட்டு எடுத்தாங்க சூப்பராக இருக்குங்க. அந்த லைட் எங்கே வச்சுருந்தீங்க? ரெட்டில் போயிட்டேன். காரில் போய் பார்ப்போமாங்க. சரி, நாங்கள் தொரப்பள்ளி போகிறதுக்கு தான் கிளம்பிட்டு இருந்தோம். சரி அப்படியே போயிடலாம், போகிற வழியில் கரடி இருந்ததுன்னா அதையும் பார்த்துட்டு போயிடலாமே அப்படின்னு சொல்லி டக்குன்னு வண்டியை ரிவர்ஸ் எடுத்துகிட்டு நாங்கள் போனோம். அந்த சைடு போய், அந்த சைடு. முன்னாடி நடந்து போகுது. ஜன்னல்லாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. நம்ம மெயின் ரோடு அந்த பக்கம் வரும். அந்த பக்கம் வரும். ரிட்டர்ன் சைடு ரோட் கிராஸ். சரி வாங்க, பெட்ரோல் போட்டு வந்துடும். ரோட் கிராஸ் லைட் ஏறிக்கே ட்ரெஸ் பார்த்துட்டே ட்ரெஸ் பண்ணிட்டேன். வெறும் யாருங்க ரோட் கிராஸ் பண்ணுங்க. இல்லை இப்போ நடந்து போயிட்டுருக்காங்க. நீங்கள் லைட் அடி ஒரு நிமிஷம். எங்கே அங்காடி இந்த பக்கம் சவுண்டு கேட்குது. அங்கே தான் இங்கே கேட்குது. முன்னாடி அடி. முன்னாடி எத்தனை போகாது உங்களுக்கு. சரி நீங்கள் அப்படியே போங்க. பின்னாடி வாங்க. எனக்கு ஆமாம்மா, தெரியுது. முன்னாடி போங்க. தெரியல, கொஞ்சம் முன்னாடி. போதும். சண்டை போடுதா? நாங்கள் உண்மையிலே கரடியை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. யானை தான் வந்து போன வாட்டி வந்தப்போ வந்திருந்ததுனால யானையை எதிர்பார்த்தேன். யானை வந்து அதுவும் லேட்டாக தான் வரும், நைட்டு 12 மணிக்கு மேலே தான் வரும். அப்படிங்கிறதுனால நாங்கள் ரொம்ப கேஷுவலாக தான் வந்து டிக்கியை ஓப்பன் பண்ணி எடுக்கிறோம். பார்த்தா ஒரு 10 அடியிலே ஒரு கரடி நிற்கிதுன்னா எப்படி நமக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. நல்லா பல்காக வேற இருந்தது. நல்ல வேளை எங்களை அட்டாக் பண்ண ஒடியாரில் இது. சரின்னு அதுக்கப்புறம் நம்ம வரும்போது பார்த்தா இங்கே நடந்து வந்துட்டு இந்த பகுதியில் தான் உள்ளுக்குள்ளார போச்சு. சரின்னு அது போனதுக்கப்புறம் டார்ச் அடித்து பார்த்துட்டு இருந்தால் அங்கே ஒரு இந்தியன் காரும் நிற்கிது. சரி, தொரப்பள்ளி வரைக்கும் போயிட்டு
ஸ்நாக்ஸ்லாம் ஏதாவது சாப்பிட்டுட்டு காருக்கு பெட்ரோலும் போட வேண்டியது இருந்தது. ஏன்னா காலையில் கிளம்பி மசனகுடி ஏர்லி மார்னிங் போகணும். ஸோ அந்த டயத்தில் பெட்ரோல் இல்லைனா சரியாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் தொரப்பள்ளி வரைக்கும் போனோம். நமக்கு இன்றைக்கி முதுமலை சஃபாரியில் கிடைக்காத விஷயங்கள்லாம் நம்ம தங்கியிருந்த அபயரண்ய ரெஸ்ட் ஹவுஸ் பக்கத்துலேயே அடுத்தடுத்து அதிர்ச்சியான சம்பவங்கள்லாம் நிறையா கிடச்சிது. யானை, கரடி, அப்புறம் இந்தியன் கார், இது எல்லாமே நம்ம ரெஸ்ட் ஹவுஸ் பக்கத்துலேயே நின்றுச்சு. தொரப்பள்ளியில் பெட்ரோல் போடலான்னு போனால் தொரப்பள்ளியில் உள்ள ஒரே ஒரு பெட்ரோல் பங்க்கும் க்ளோஸ் பண்ணியிருந்தது. ஸோ அதுக்கப்புறம் கூடலூர் போனால் தான் பெட்ரோல் அடிக்க முடியும். ஸோ அதனால் கூடலூர் வரைக்கும் போயிட்டு கூடலூரில் பெட்ரோல் போட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்ப தொரப்பள்ளி வந்து ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு திரும்பவும் நம்ம ஃபாரஸ்ட்டுக்குள்ளார வந்து இப்போ நம்ம என்ட்ராக போகிறோம். பார்க்கலாம். ஆமாம், சைடில் பாடுறாங்க 2 சைடும். ஏன்னா அந்த கரடி நின்னாலும் திரும்பி வந்து நின்னாலும் நிற்கும், நிற்க போகுது. நான் வர நேரத்துக்கு அம்மா வேற கால் பண்ணுறேன், ஏதாவது யானை குறுக்க நிற்க போகுது. தெரியலையே, பயமா இருக்கு. ஏதாவது வந்திருக்கும்னு நினைக்கிறேன் அம்மா. அதனால ஃபோன் பண்ணுறாங்கல்ல. அம்மாவுக்கு சிக்னல் எங்கேருந்து கிடைக்குது? ரைட் சைடில் லைட் அடிச்சு பாரு. அங்கே லைட் அடி, இப்போதான் தெரியும். அம்மா லைட் அடிக்கிறாங்க அங்கிருந்து. அங்கிருந்து அடிக்கிறா சிக்னல் ஏதோ கொடுக்குறாங்க. சிக்னல் ஏதோ ஏய் இருடா கொஞ்ச நேரம் பார்த்துட்டேன் கரடி. பா இந்த சைடு லைட் அடி தம்பி. அங்கதான் அடிக்கிறாங்க அம்மா. அங்க அந்த சைடு அடிக்கிறாங்க, அங்கதான் அடிக்கிறாங்க. ஏய் பைசன் முன்னாடி போங்க பைசன். ஏய் அடிட்டாங்க. எங்கடா போ? அங்க பாரு, எவ்வளவு பைசன் பாரு. ஏய் அங்கடா அடி, அங்க ஒரு பேர் அத சொல்லணும். எனக்கு ஒண்ணுமே கேட்கல. இரு பின்னாடி வர. ஏய் அங்க அடிடா ஒழுங்கா அடி. கீழே எப்பா கொணம்புறன்னு அடிக்கிறான். கொஞ்சம் தள்ளி அடி. ரைட் சைடு ஜூம்ல தெரியுது, அது மூஞ்சி தெரியுது, ஆனா இருட்டா தெரியுது. ஏன் அங்க அடிடா. எங்கடா? ஏ அது போகுது இரு. அப்படியே இருக்கட்டும். ஏ ரக்ஷன் அம்மா இங்க குடுறா. அம்மா அங்க அடிக்கிறாங்க, அந்த பக்கம் அம்மா அந்த சைடு தான் அடிக்கிறாங்க. ஏ அங்க சவுண்ட் கேக்குது. அங்கடி ஒரு நிமிஷம். அங்கடி அங்க பைசன் தான் எடுக்க வேணாமா? அவங்க கிட்ட ஃபர்ஸ்ட் ஹார்ட் லைட் வாங்குங்களேன். நீ நேரா பாருமா. நீ நைட்டு டின்னருக்கு இங்கே அபயரண்யத்துலேயே நம்ம சொல்லியிருந்தோம், அங்கே குக் இருக்காங்க. உங்களுக்கு எது வேணுமோ சொன்னீங்கன்னா செஞ்சு கொடுத்துருவாங்க, வெஜ் ஆர் நான்வெஜ்ஜு. நாம் வந்து தோசை தான் சொல்லியிருந்தோம். தோசை, சாம்பார், சட்னி வந்து அவங்க ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. ஆம்லேட் ஏதாவது வேணால் நம்ம சொன்னோன்னா அதுவும் போட்டு கொடுத்துருவாங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் வெளியில் வந்தோம். ஏன்னா கதவை திறந்துட்டு வெளியில் ஏதாவது இருக்கான்னு 2 சைடும் டார்ச் அடித்து பார்த்துக்கிட்டோம். ஏன்னா கார்லேருந்து நம்ம டிக்கியை ஓப்பன் பண்ணிட்டு வரும்போது பக்கத்துலேயே கரடி நின்னதுனால இந்த வாட்டி ரொம்பவே உஷாராக தான் சைட்லலாம் பார்த்தோம். ஏன்னா எந்த இடத்துல எது நிற்கிதுன்னே சொல்ல முடியாது. ஏன்னா இது ஹை அனிமல் மூவ்மெண்ட் உள்ள இடம் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல ஈவன் புலி, சிறுத்தை கூட இந்த இடத்துல வந்து கிராஸ் ஆகும். அதனால் ரொம்பவே கேர்ஃபுல்லாக வந்து டார்ச் அடிச்சுட்டு நம்ம சாப்பிட்ற இடத்துக்காக போனோம்.
நாங்கள் சாப்பிட்டு வந்துட்டு கொஞ்ச நேரம் ரூமில் இருந்து ரெஸ்ட் எடுத்தோம். அதுக்கப்புறம் அப்படியே வெளியில் நின்று சைடில் பார்த்துட்டு இருந்தோம், டார்ச் அடித்து ஏதாவது இருக்கா வருதா அப்படின்னு பார்த்துட்டே இருந்தோம். அந்த இடத்துல தான் கரடி நினைச்சு வந்து காரை நிறுத்துகிறேன். நிறுத்திட்டு வெளியில் சஃபாரி போனோம். ஒரு 6:30 மணி 6:45 இருக்கும். வந்து காரை நிறுத்திட்டு திங்ஸை டிக்கி ஓப்பன் பண்ணி திங்ஸ் எடுத்து திரும்புகிறேன். பார்த்தா அங்கே கரடி, ஒரு முரட்டு கரடி நின்றுட்டுருக்கு. நாங்கள் ஒவ்வொரு 15 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டியும் வெளியில் யானை ஏதாவது வந்துருச்சா அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்காக ஜன்னலை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். அப்படி 11 மணி போல் நம்ம அங்கே போய் நின்று பார்த்தப்ப நம்ம ரூமுக்கு எதிர்த்தாப்புல ஒரு இந்தியன் கார் வந்து உட்காந்து இருந்தது. நம்ம ரூமுக்கு எதிர் திசையில் உட்காந்துருந்த காட்டு மாடு டார்ச் அடித்தோடனே அது திரும்ப ஏந்திரிச்சு நம்ம ரூம் வழியாக போய் ரூமுக்கு பேக் சைடு போயிடுச்சு. போன வாட்டி அப்படி தான் ஒரு 12 மணி போல் பார்த்தப்ப நம்ம காருக்கு பக்கத்துலேயே இந்த இந்தியன் கார் நின்றுட்டு இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம டார்ச் அடித்தோன்னே அந்தாண்ட போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்த்தப்ப நம்ம காருக்கு பக்கத்தில் ஒரு யானை வந்துருந்தது. அந்த மாதிரி யானை ஏதாவது இருக்கான்னு சொல்லி பார்த்தேன். திரும்பவும் ஒரு 12:30 மணி வரைக்கும் நம்ம கண் முழிச்சு பார்த்துட்டு இருந்தோம். பட் யானை எதுவுமே நமக்கு சைட் ஆகலை. அதுக்கப்புறம் நம்ம வந்து படுத்துட்டோம். இதோட இந்த காணொளியும் நிறைவுக்கு வருது. நம்ம 2 நாள் தங்கியிருந்தோம். 2வது நாள் நாளைக்கும் செம அட்வென்ச்சராக இருந்துச்சு. அது என்னங்கிறத நாளைக்கு வீடியோவில் நீங்கள் பாருங்கள். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய இந்த மாதிரியான அட்வென்ச்சரான காணொளியை தொடர்ந்து நீங்கள் பார்த்து ரசிக்க முடியும். மீண்டும் அடுத்து ஒரு செம த்ரில்லான ஒரு காணொளியில் உங்களை நான் சந்திக்கிறேன்.